ஹாய், ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ நான் எடுத்து வந்திருக்கேன்னா, நிறைய பேர் நீங்க கேட்பீங்க, சார் புரோட்டீன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கெரட்டினோ, போட்டோக்ஸோ, நானோபிளாஸ்டியா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹேருக்கு மேலே நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் பண்ணி இருந்தீங்க 5 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ 8 மந்த்ஸ் முன்னாடி, அதே வெளியே போயிடுச்சா இல்லை ஹேரில் இருக்கான நம்ம கண்ணில் அது விசிபிள் பார்க்க முடியுமா? நோ. நெக்ஸ்ட் அந்த கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் கேட்குறாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் அவங்க ஹேரில் அப்ளிகேஷன் பண்ணீங்க, அது ஒரு ப்ராடக்ட்னா எந்த எந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்ட்ரைட்னிங் கெரட்டின் ஒரு போட்டோக்ஸோ நானோபிளாஸ்டியா ஆல்ரெடி இருக்கு, ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் அந்த இடத்துல ஸ்பைக் ஆகும் ஆர் ஓவர் ப்ராசஸ் உடனே ஆகும். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி ஆகும். ஸோ ஏதாச்சும் கிளைண்ட் வந்து ஆல்ரெடி கெரட்டினோ, போட்டோக்ஸோ, நானோபிளாஸ்டியா அப்படி பண்ணி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு ப்ளீஸ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ஹேரில் நீங்கள் ஸ்டாண்ட் டெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அகைன் ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் ஒரு 10 ஹேரில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் சி ஹேர் வந்து நல்லா குவாலிட்டி இருக்கா, ஹேரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா, இல்லை ஏதாச்சும் ஓவர் ப்ராசஸ் ஆகலை, ஸ்பைக் ஆகலை, அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லைன்னா ப்ளீஸ் கண்டினியூ வித் யுவர் ஸ்ட்ரைட்னிங். அப்படி எதுவும் ஆகலை, ஸ்பைக் ஆகுது, ஓவர் ப்ராசஸ் ஆகுது, ஹேர் வந்து ரப்பர் மாதிரி இழுக்குதுன்னா அந்த மாதிரி ஹேரில் பண்ண வேண்டாம். அப்படி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் டேமேஜ் ஆகும். ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. See you on the next video. Follow for more. Thank you.